அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. இன்றைய பதிவில் சூரியன் சந்திரன் லக்கணத்தில் இருந்தால் பெருத்த யோக பலன் கொடுப்பார் என்பது என்னுடைய வாக்கு. அதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. அதற்கு முன்னால் உங்களிடத்திலே சகோதர சகோதரிகளே, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் உடன் பிறந்தார்களுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணியிருந்தால் மிக அருகில் உள்ளவர்கள் நேரில் ஜாதகத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து பார்த்து பலாபலன்களை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் வெகு தொலைவில் உள்ளவர்களும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள். உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலாபலன்களை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த ஆங்கில தேதி, மாதம், வருடம் இவைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் போதும். ஜாதகம் கணிதம் செய்யப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்தபடி உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை கடைசி வரையில் தள்ளாமல் பாருங்கள். இது 30வது வீடியோ. ஏற்கனவே 29 வீடியோ போடப்பட்டிருக்கிறது, அதையும் பாருங்கள். மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஒவ்வொரு வீடியோவும் பதிவீடு செய்யப்படுகிறது. நல்லதை செய்யுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்கள். நல்மனதுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது அடுத்து நான் வழங்கக்கூடிய வீடியோவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். சரி, இப்போது இந்த ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு 4 கிரகம்தான் இருக்கும். மற்ற 5 கிரகமெல்லாம் தேவையே கிடையாது. எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 வலுப்பெற்றிருந்தால் மிக சிறப்பான யோக பலன் வந்துடும். இப்போது இந்த லக்கணத்தில் பாருங்கள், சூரியன் சந்திரன். லக்கணத்துக்கு 5 குடைய சூரியன் லக்கணத்தில், லக்கணத்திற்கு 4 குடைய சந்திரன் லக்கணத்தில், லக்னாதிபதி செவ்வாய் 5ஆம் இடமான திரிகோணத்தில், 9ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆக இந்த ஜாதகத்தில் 1, 5, 9 வலுப்பெற்றுவிட்டது. இப்படி 1, 5 வலுப்பெற்று விட்டாலே, 1, 5, 9ஆம் இடம் வலுப்பெற்று விட்டாலே இது போன்ற கிரக அமைப்பு இருந்துவிட்டாலே அந்த ஜாதகர் பிறப்பதற்கு முன்னாலே அவருடைய தந்தையார் பெரும் செல்வந்தராக இருப்பார். ஜாதகர் பிறந்தவுடன் அவர் இன்னும் பெரும் செல்வந்தராவார். ஜாதகர் திருமண வயதை எட்டி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை இன்னும் செல்வந்தராக தந்தையையும் பாட்டனையும் தன்னையும் உயர்த்தி காட்டும். இதுதான் ஒரு ஜாதகத்தில் திரிகோணம் வலுத்திருக்கணும்னு சொல்கிறோம். இப்படி கிரக அமைப்பு இருந்து ஒரு ஜாதகர் பிறந்தாரையானால் அந்த ஜாதகர் உடல் ஆரோக்கியம் பெற்றிருப்பார். நல்ல கல்வியையும் நல்ல உயர்வான குணத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பெற்றிருப்பார். வீடு, மனை, விவசாயம், பூமி, மாடு, கன்று, வண்டி, வாகனம், சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று ஊரில் பெரிய பணக்காரராக திகழ்வார்.
அரச சேவை செய்வார். ஜாதகர் ஜனனத்துக்கு பிறகு தாய் தந்தையருக்கு பெருத்த யோகம் ஏற்பட்டுவிடும். ஜாதகர் அழகையும் அறிவாற்றலையும் நற்பண்புகளையும் பெற்றிருப்பார். தாய் தந்தை சொல் கேட்டு நடக்கக்கூடிய ஒழுக்க சீலனாக உயர்வு பெற்ற தலைவனாக விளங்குவார். இவரை மக்கள் காண காத்து கிடப்பார்கள். தாய் தந்தைக்கு மட்டுமன்றி ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இவர் நல்லவராக திகழ்வார். நீண்ட ஆயுளையும் நிலையான யோகத்தையும் பெற்றிருப்பார். இது போன்ற கிரக அமைப்பு இருந்தால் இருக்கிறவர்கள் பெரும் கல்வியாளர், பெரும் தொழிலதிபர்கள், பெரிய ஊருக்குள் மதிப்பு மரியாதை உள்ளவர்கள், சிறப்பான யோகத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று மக்கள் மனதில் நல்லவராக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஊருக்கே உதவி செய்கின்ற, உணவளிக்கக்கூடிய எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் பெரும் நிலைக்கிழார்களாக இருந்து ஊர் மக்களுக்கே உணவளிக்கக்கூடிய வகையிலே சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்படி கிரக அமைப்பு இருந்தால் 4-5 தலைமுறையானாலும் சொத்து பெருகுமே அன்றி எல்லளவும் குறையாது. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.